கொடுப்பதற்காக ஓடி வரான் இந்த கருப்பன். அப்பா வரனை கொடுத்தா என்னப்பா செய்யறேன்? அப்பா நீயாக வேண்டுதலை வைத்துக் கொண்டாய். இன்றைய பொழுதிலே தான் நான் நானா பாலகனை அழைத்து இந்த ஆலயத்தை தேடி ஓடி வந்திருக்கிறேன். அந்த பாலகனுக்கு நல்லதொரு முறையில் மாங்கலியத்தை ஏற்றி வச்சு அப்போ தை மாதங்கள் கூடதாக மாங்கலியத்தை அமைச்சிருக்கிறேன்னு சொல்லி இந்த கருப்பை உத்தரவு கொடுத்துருந்தா கொடுறா. எத்தனையோ தெய்வங்களை நம்ப நான் கைவிட்டுட்டாங்கன்னு இன்னைக்கு வருத்தத்தில் நிற்கிறேன். எத்தனை தெய்வங்களை நம்பி எனக்கு பிரோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை மாற்றி அமைச்சு அப்போ நல்ல வழிதான உத்தரவு கொடுத்துருந்தா. இந்த கருப்பை இருக்காங்கிறது உறுதி செய்து கொடுக்குறேன். ஓடுறா. அப்போ மீண்டும் இந்த கருப்பனாகப்பட்டவன் அப்ப என்னுடைய கலையாக விளங்கக்கூடிய கலையை எடுத்து நடத்தக்கூடிய பிள்ளையாகப்பட்டவன் என்னை தேடி வரன் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆலயத்தை தேடி ஓடி வந்திருக்கிறான். அவனை கூப்பிட்டு அழைக்கிறேன் அந்த கருப்பை. அப்ப வந்தாயா? என்னப்பா செய்யற? அந்த திருமணத்தை ஏற்படுத்தி தரணும். சத்தமா சொல்லுப்பா. என்ன வேலை செய்யறேன்னு என் மக்களுக்கு கேட்கற மாதிரி சொல்லுப்பா. அந்த கலையாகப்பட்டன என்னுடைய கலை என்று சொல்லி அப்ப அந்த கருப்பனாகப்பட்ட கூப்பிட்டு அழைத்தேன். அப்ப முதல் கலையாக தோன்றியது. இன்று உலக அளவிலே மறைவில் இருக்கிறது. அந்த கலையை மீட்டெடுத்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு இளைஞனாக இருந்து அப்ப வழிநடத்தி கொண்டிருக்கிறாய். அந்த தொழிலை வைத்தே உனக்கு கொண்டு தராம தடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கருப்பனை தேடி வந்தா ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி இன்றைய பொழுதுல தேடி வந்திருக்கிறார் இந்த கருப்பனாகப்பட்டவன். அப்ப அந்த கலைக்கு உரியவர்களிடமிருந்தே பெண்ணாகப்பட்டவர்களை தேடி வர வைத்து மாங்கலியம் ஏற்றி மனமுடித்து வைக்கிறேன் சொல்லி இந்த கருப்பனாகப்பட்டவன் உத்தரவு கொடுக்குறேன். நல்லதொரு முறையில் தொழில வளர்ச்சி கொடுத்து வருமானத்தை கொடுத்து பக்கத்தில் கட்டி காப்பாற்றுன்னு சொல்லி இந்த கருப்பனாகப்பட்டவன் உத்தரவு கொடுக்குறேன்டா. எதை நினைச்சும் குழப்பாத. மாதம் தோறும் பௌர்ணமி ஆனாலே ஆலயத்தில் இருக்க வேண்டும். அடுத்த 4 மாதங்களுக்குள்ளதாகவே அப்ப வரனை அமைத்து கொடுத்து மாங்கலியத்தை ஏற்றி வைக்கிறேன்னு சொல்லி உத்தரவுகளை கொடுக்குறேன். தொழிலில் மேலும் வளர்ச்சிகளை கொடுத்து 3 விதமான தொழில்களில் லாப நிலைகளை கொடுத்து வரவேண்டியதை தன் கை வர வைக்கிறேன்னு சொல்லி உத்தரவுகளை கொடுக்குறேன். பிடிச்சுக்கிறான். நிறைவேற்றி கொடுத்துட்டேன். என்ன செய்யறேன்? உன்னுடைய கலையோடு அப்ப அந்த பௌர்ணமி பூஜை இந்த ஆலயத்தில் நடக்கும். அப்ப மீண்டும் இந்த கருப்பனாகப்பட்டவன் எதற்காக ஓடி வருகிறான் என்று கேட்டா மீண்டும் மாங்கல்ய வரனுக்காகவே ஓடி வரான். மாங்கல்ய வரனுக்காகவே ஓடி வருகிறான் இந்த கருப்பு. மாங்கல்ய வரன் கடைசி வரனப்பா. வந்தாயா? வரன் கொடுத்துடலாமா? கொடுத்துட்டு என்ன செய்யற? புள்ள எங்க போனா? ஏன் வீட்டில் இருக்கிறான்? தன்னுடைய ஆலயத்தை தேடி சொல்லியே அழைத்து வந்த தண்ணி வைத்து கொடுக்க முடியும். அப்ப ஆலயத்தை தேடி அழைத்து வா. அடுத்ததோரு நிலைகளிலேயே ஏற்படுத்தி தந்து விடுகிறேன் என்று சொல்லி இந்த கருப்பனாகப்பட்டவன் புரிய கொடுக்குறப்ப பிள்ளையோடு வந்து இப்ப வேண்டுதல்களை கொடுத்து விடுவான். ஓடிவிடப்பா. மீண்டும் அப்ப ஒரே ஒரு வரன் இருக்கிறது என்று உத்தரவுகள் இருக்கிறது. கல்யாண வரனை கூப்பிட்டு அழைக்கிறப்ப வெற்றி மாலையை சூடி விடுகிறேனப்பா. பையனுக்கு தான் கையில பிடிச்சுக்கோ. போட்டிருப்பேன் பையன் இருந்தா. அப்பா எத்தனை முறைகள் வாய்ப்புகளை கொடுத்தேன். இப்ப மீண்டும் வந்து கேட்கிறேன். இந்த முறையிலேயாவது அவனுடைய மனதை மாற்றி கொடுத்து ஏற்படுத்தி வைக்கணும்னு கேட்கிறேன். கண்ணி கொடு. இப்படியப்பா கொடுத்து விட்டானப்பா இந்த கருப்பன். கவலை வேண்டாம். பிடிச்சுக்கோப்பா. அப்பா மீண்டும் இந்த கற்பனை எதற்காக வருகிறேன் என்று கேட்டால் மறுமுறை அப்பா அந்த ஆனா பாலகனோடு தன்னுடைய இல்லடமாபட்டவனை சந்திக்க வேண்டும். அவனுடைய கையால் தான் வேண்டுதல்களை வாங்குவார். ஓடிவிடப்பா. மீண்டும் இந்த கற்பனை எதற்காக ஓடி வருகிறேன் என்று கேட்டால் குழந்தை வரனுக்காக ஓடி வரான்ப்பா இந்த கருப்பு. குழந்தை வரனுக்காக ஓடி வர இந்த கருப்பு. வந்தாயா? வரன் வேணுமா? பார்க்கலையே என்னை அழைக்கலையே.
அப்பா அந்த பெண்ணுக்குன்னு குறை இல்லப்பா, குடும்பத்துல தான் குறை இருக்குது. அந்த பெண்ணினுடைய மனம் ஏறிய அந்த ஆணினுடைய குடும்பத்துல குறை இருக்குதுப்பா. ஆமா, புகுந்த இடத்துல குறைகள் விளக்கக்கூடாது. சாப நிலைகள் தொடர்ந்து இருப்பதன் காரணமாக வாரிசுகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறது. அதை நீக்கி கொடுத்து வாரிசுகளை ஏற்படுத்தி கொடுத்து வெள்ளிடத்திலே விளையாட வைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு இடத்தை தேடி ஓடி வந்திருக்கிறார். அப்ப 3 வாரிசுகளை தன்னுடைய இல்லிடத்திலே உடனடியாக ஏற்படுத்தி கொடுத்து பக்கத்தில் காப்பாற்றி கொடுக்கிற அதனுடைய அழைத்தை தேடி 3 பதிவு பொருள்களை அப்ப சந்தித்து வர வேண்டும். அப்ப சந்தித்து வந்தால் அப்ப அங்க இருக்கும் சாப நிலைகளை நீக்கி கொடுத்து அப்ப கேட்டு 3 பேருக்குமே வரனை அள்ளி தருகிறேன் என்று சொல்லிருக்காருப்பா. அப்படி சொல்றப்பா 10வது மாதத்துல 3 மாதம் சேர்த்துக்க 13 மாதங்களில் கருவாகுவதனை கொடுத்து கையிலே நீ கேட்டதனை போல 13வது மாதம் பௌர்ணமி பொழுதுல என் மக்களுக்கு இடையில கையில தூக்கிட்டு சொல்ல காட்டுவான். உத்தரவுடுறா சொல்லுடா, இப்பதான் சொல்லணும். நீ சொன்னாதான்டா நான் கேட்க முடியும். ஐயடா இருக்காத, ஏமாற்ற முடியாது. கையில ஒண்ணுமே இல்லையா? வாரிசுகள் என்பது 3 நிலைகளே கொடுத்துருக்காங்க. ஒரு வாரிசை தடுக்கி விட்டு மீது 2ஐயும் கைக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அப்போ உடனே அப்போ மீண்டும் நிற்பது நின்று குறையில்லாத வண்ணம் அடுத்தது வாரிசுகளை அடுத்த 3 வருடங்களில் கொடுத்துடுவேன்னு சொல்லி உத்தரவுகளை கொடுத்துட்றேன். அரைகுறையாக விடுதலைகளை வைக்கக்கூடாது, என்ன செய்ய முடியுமோ என்ற நிலையெல்லாம் யோசிக்கக்கூடாது. இன்றைய பொழுதை முடிவெடுத்து விட்டால் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அரையும் குறையுமாக குழந்தைக்கு நிகரான வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டும். சிறிய அளவில் செய்கிறேன், கையில் உள்ளதை செய்கிறேன் அப்படின்னா மேடம் இந்த கருணா